இன்னைக்கு ஹைப்பர் டென்ஷன் சுற்றி இருக்க மூட நம்பிக்கைகளை தான் பார்க்க போகிறோம். முதல் மூட நம்பிக்கை என்னென்னா, எனக்கு 40 வயசு கீழே தான் இருக்கேன், எனக்கு பிபி வராது. அப்படி கிடையாது. 18 வயசுக்கு மேலே யாருக்கு வேணால் பிபி வரலாம். அதுவும் உடல் பருமனாக இருக்கிறவங்க வருஷம் செக் பண்ணிக்கணும். உடல் பருமனாக இல்லாதவங்க 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக செக் பண்ணிக்கணும். பிபி 140-90க்கு மேலே கூட இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிபி இருக்குன்னு தான் அர்த்தம். ரெண்டாவது மூட நம்பிக்கை என்னென்னா, எனக்கு ஒர்க்கில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, ஃபேமிலியில் ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால தான் பிபி இருக்குது, இப்போ எனக்கு மெடிசின் வேணாம் டாக்டர். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் பிபிக்கும் ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸ்ட்ரெஸ்ஸு பிபியை ஃப்ளக்சுவேட் பண்ணும், ஆனால் புதுசாக ஒரு ஹைப்பர் டென்ஷனாக உருவாக்காது. ஒரு நார்மல் பிபியை ஹைப்பர் டென்ஷனாக மாற்றுறதுக்கு ஸ்ட்ரெஸ் ரொம்ப நாள் இருந்தால் மட்டும்தான் இருக்கும். அப்படின்றப்ப அப்படியே இருந்தாலும் அதுக்கும் மாத்திரை சாப்பிடணும். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக 2 தடவை ஒரு வார இடைவெளியில் பிபி பார்க்கும்போது 140-90க்கு மேலே இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் வைத்தியம் பண்ணிக்கணும். மூணாவது, எனக்கு பிபி இருக்குது டாக்டர், ஆனால் நான் டயட்லேயே சமாளிச்சுக்கிறேன், மாத்திரை வேண்டாம் அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கை. மாத்திரை இல்லாமல் பிபியை கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னா ட்ரை பண்ணலாம். முதல் ஒரு 3 மாதம் சால்ட்டை நீங்கள் சாப்பிட்ற அளவை 5 கிராம்ஸாக குறைச்சி ட்ரை பண்ணலாம். அதுக்கு நல்ல ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அந்த 3 மாதத்துக்கு அப்புறமும் பிபி 140-90க்கு மேலேயே இருந்ததுன்னா கண்டிப்பாக மாத்திரை சாப்பிட்ணும். எனக்கு நிறைய மாத்திரை போட்டிருக்கீங்க, மற்றவங்களாம் 1 மாத்திரை 2 மாத்திரை தான் போட்டிருக்காங்க, ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது, எனக்கு தேவையில்லாமல் மாத்திரை கொடுக்குறாங்க அப்படின்ற சந்தேகம் இருக்குது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. மருந்துகள் கொடுக்கும்போது ஒரு சில பேருக்கு 1 மாத்திரை 2 மாத்திரையிலே கண்ட்ரோல் ஆயிரும். ஒரு சில பேரோட பிபிக்கான காரணங்கள் வேறு விதமாக இருக்கலாம். அவங்களுக்கு 4-5 மாத்திரை கூட தேவைப்படலாம். நம்மளை பொறுத்தவரை ஒரு நல்ல கண்ட்ரோல் பிபி அப்படின்னா கிளினிக்கில் பார்க்கும்போது 140-90க்கு கீழே இருக்கணும். வீட்டில் பார்த்தா மேலே 120-130 130க்குள்ளேயும் கீழே 75-80க்குள்ளேயும் இருக்கணும். அந்த கண்ட்ரோல் வர்ற வரைக்கும் மாத்திரையும் ஆட் பண்ணணும், டயட்டையும் மெயின்டைன் பண்ணணும், சால்ட்டையும் குறைக்கணும்.